இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம எல்லாருமே வேளாங்கண்ணிக்கு போயிருப்போம். அண்ணனுடைய திருத்தலத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்கும். வியாகுல அணையினுடைய அந்த சிற்றாலயத்திற்கு சைடில் மேலே அந்த அருங்காட்சியகத்துக்கான படிக்கட்டு மேலே இருக்கும். அங்கே மேலே போனால் நீங்கள் பார்க்கலாம். அந்த அருங்காட்சியகத்திற்கு நான் ஒரு டைம் போயிருந்தேன். அப்பொழுது நான் டைம் போயிருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு நான் பார்த்த ஒரு காட்சி எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு பிரமத சகோதரி என்ன பண்ணாங்க, ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்காங்க. அங்கே அந்த கடிதத்தில் இவ்வாறு இருக்குது. இந்த நான் சொல்கிற மேட்ரால் இருக்குது. எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்து குழந்தை கிடையாது. நான் சாப்பிடாத மாத்திரை மருந்து கிடையாது. எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன். மிகப்பெரும் வைத்தியெல்லாம் தொகையை நான் செலவு செஞ்சுட்டேன். டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கர்ப்ப பைக்கு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அதனால் நீங்கள் கர்ப்பமாகிறது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சகோதரி இப்போ நம்ம வாழ காலத்தில் திருமணமான உடனே அந்த ஒரு பெண் கருத்தரிக்கலைன்னா தாயாகிற வாய்ப்பை பெறலைன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு சொல்லுக்கு ஆளாவாங்க. நம்மலாம் பார்த்துருப்போம்ல. என்ன ஒரு செய்தி இல்லையா, குட் நியூஸ் இல்லையா, சமுதாயமே அவளை ஒரு மாதிரி பார்க்கும். கல்யாணம் முடிஞ்ச நாள் ஆகுது, நல்ல செய்தி இல்லையா, அவளை இந்த வார்த்தையை சொல்லியே அந்த சகோதரி அப்படி எப்படி தொலைப்பாங்க நமக்கு தெரியும். கொஞ்ச காலம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு புது பட்டத்தையே அந்த பெண் மேலே சுமத்திடுவாங்க. மலடின்னு சொல்லி சுமத்தி அந்த நிலைக்கு அந்த சகோதரி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் அருகாமையில் இருந்த தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவ அம்மா அந்த 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 சகோதரிகிட்ட போயிட்டு, அம்மா நீ வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை அம்மா நீ அம்மா பக்கத்தில் உட்காந்து உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லு, உனக்கு நல்ல செய்தி கிடைக்க நீ வேணா பாருன்னு சொல்லியிருக்காங்க. சரி வேண்டியவங்க சொல்கிறாங்க போ என்று 9 சனிக்கிழமைகள் அந்த சகோதரி மாதா கோயிலுக்கு வந்து இல்லையா, திருப்பலி அவங்களுக்கு பூசாங்க கூட திருப்பலியில் அமர்ந்து பங்கெடுத்து மாதா குளத்துக்கு போயிட்டு உட்காந்து மனமுருக வேண்டி அந்த சகோதரி 9 வாரம் போயிருக்காங்க. போய் அந்த 9 வாரம் முடிந்த ஒரு சில மாதங்களிலே, ஒரு சில நாட்களில்னு சொல்லலாம், நெருக்கம் அதுக்கு போய் முடிந்த பிறகு அப்படி அந்த சகோதரி கருத்தரித்திருக்கிறாள். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே மாதாவுக்கு வந்து நன்றி சொல்லி, என்ன அந்த எப்படி யோசிச்சு பாருங்க பாப்பா, வந்து அம்மா கிட்ட அவங்க காலை பிடிச்சி அழுது நன்றி சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு சகோதரிக்கு பிறந்தது. குடும்பத்தோடு அந்த பெண் குழந்தையோடைய வச்சு ஃபோட்டோ அங்கே இருக்குது. டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டும் அங்கே இருக்குது. அந்த பேப்பரும் அவங்க வச்சுருக்காங்க. டாக்டர் அந்த பேப்பரும் அவங்க வச்சுருக்காங்க. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரிலாம் டாக்டர் சொன்னாங்க, நான் அம்மாவை பார்க்க வந்தேன், அம்மா கிட்ட வந்து நான் 9 வாரங்கள் வேண்டிக்கிட்டேன், எனக்கு நல்ல செய்தி, எனக்கு என்ன பண்ணாங்க, மாதாவுடைய பரிந்துரை, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த ஃபோட்டோ போடுறேன்னு சாட்சியம் அங்கே. சகோதரர்களே, திருத்தலங்களுக்கோ ஆண்டவர் மேலே வைக்கின்ற இந்த பற்று நமது கிறிஸ்துவ மக்களை விட பிற மத சகோதரர்களுக்கு அதிகம் ஈடுபாடு உண்டு. அதை மறுக்கவே முடியாது. வேளாங்கண்ணிக்கே போங்களேன், அந்த இந்து மக்கள் வந்து மாதாவின் பாதத்தில் உருக்கமாக வேண்டுகின்ற அந்த நம்மளாம் பார்த்துருப்போம். நம்ம ஏனென்றால் நம்முடைய மக்களை காட்டிலும் பிற மத சகோதரிகள் அங்கே வந்து அம்மாவுடைய ஆசிரியை மறுபடியும் பெற்றுக்கொண்டு போகிற அந்த காட்சி நம்ம அப்படி பார்த்து மலைச்சு போகணும்.
நம்முடைய மக்கள் போயிட்டு திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறதும் சரி, ஒரு ஹிந்து அவன் வந்து விழுந்து கும்பிடு போட்டு வணங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு உள்ளார அம்மா மேலே பற்று வச்சுட்டு அதை பார்த்து தான் புரியணும். சொன்னாலும் அந்த அளவுக்கு அவங்க, அதாவது மாதாவுக்கு உரிய பிள்ளைகள், எசப்பாவுக்கு உரிய பிள்ளைகள். அவருடைய அருமை தெரில. மாதாவுடைய அந்த அந்த ஒரு ஒரு கனிவான முகத்தை பார்க்க அதோட சுட்டூர் மாதிரி வருவாடி போவோம். அதுதான் பூசை ஒரு காணுமேன்னா ஒரு 10ஓட 11 எல்லாரும் பூசை சரி போ அப்படி தான் போவாங்க. ஆனால் அந்த பிரம்ம சகோதரர்களை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட கடவுள் தன் பிள்ளைகளை தேடி வராரு. கடவுள் நமக்கான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், அருமை தெரியாமல் அவரை விட்டு நம்ம ஒதுங்குறோம். அதான் சொல்லணும். இன்றைக்கு நம்ம ஒரு முதல்ல நற்செய்தி வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு கலிலேயாவிலே ஏசப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பணியை தொடங்குகிறார். ஏசப்போ நாசரேத்தூர் இல்லையா, ஏன் அவர் அங்கே பணியை தொடங்கலை? தன் சொந்த ஊர்லேயே மக்களுக்கு அவர் அற்புதம் செஞ்சுருக்கலாமே, அருமுறையில் செஞ்சுருக்கலாமே, அவனுடைய வார்த்தையை போதிச்சிருக்கலாமே, ஏன் செய்யலை? ஏசப்பா என்ன பண்ணுறாரு, சொந்த ஊருக்கு போகிறார். சொந்த ஊருக்கு போகிறார். ஆனால் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயுல 13:53 வாசிக்கலாம். நம்ம இயேசு சொந்த ஊரிலே புறக்கணிக்கப்படுற டாபிக் தான் போய் போதிக்கிறார், தொழில்கூடத்துக்கு போகிறார். ஆனால் அந்த மக்கள், இவன் தச்ச மகனாச்சே, இவன் மரியானுடைய மகன் இல்லை என்று அவர் பிறந்த குடும்ப பின்னணியை பார்க்குறாங்களே ஒழிய ஏசப்பாவை மெஸ்ஸியாயை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள். பயப்பில்லை சொல்றது, தயங்குனாங்க. எவெல்லாம் மெஸ்ஸியாவாக இருக்க போகிறானா, எப்படி அந்த அலட்சிய போக்கு. ஏசப்பா சொல்ற பாருங்க, அப்போ இறை வாக்கினர் சொந்த ஊரிலே மதிப்பு பெறுவது கிடையாது, மதிப்பு பெறுவது கிடையாது. அவர் அங்கே பைபிள் பாருங்க, மிகப்பெரிய ஒரு அற்புத காரியங்கள் அங்கே செய்யல அவர். ஏனென்றால் எங்கே அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அங்கதான் அங்கே எங்கே விசுவாசமாக தான் அற்புதம் நடக்கும். எங்கே ஆண்டவரை நம்புகிற கூட்டம் இருக்குதோ அங்கே அற்புதம் நடக்கும். நம்பாத கூட அற்புதம் செஞ்சு என்ன பண்ணியும் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. இன்னைக்கு பாருங்க, தன்னுடைய பணியை கலிலேயாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். நப்தலி நாடு, செப்ரு, ஏனென்றால் அந்த கலிலேயா கடற்கரை ஒட்டி உள்ள பகுதிகள் தீர், சீதோன், நப்தல், அதாவது புறையின மக்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி அந்த கலிலேயா ஓர பகுதிகள். பிறையின மக்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். சீரோ பெனிசிய மக்கள், கிரேக்க மக்கள் எல்லாம் மிக மிக அதிகமாக வாழ்ந்த பகுதி கலிலேயா அந்த ஓர பகுதி. ஆண்டவர் அங்கே இருந்து, ஏனென்றால் பைபிள் பாருங்க, அப்போ கடவுள் தன் மக்களை தேடி வந்தார், அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் பைபிள் பாருங்க, அவனது மக்களை தேடி வராரு, அந்த மக்கள் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற மனம் இருக்கிறதோ, எங்கே அன்பு செய்கிற மனம் இருக்கிறதோ, அங்கதான் ஆண்டவர் கூடியிருப்பாரு. அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு முதல்ல வாசகம் பாருங்க பார்ப்போம். அற்புதமான அந்த யோவான் சொல்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். நம்ம முதல் இந்த ஸ்டான்ஸாக பார்க்கலாம் பாருங்க பார்ப்போம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி, கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகள் தான் பாருங்க பார்ப்போம். கட்டளைப்படி அவருடைய மகன் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இயேசப்பாவுடைய நம்பிக்கை, அவர் நம்பணும். முதல்ல அவர் தான் மெஸ்ஸியா, நமக்கான செம்மறி அவர் தான், நமக்கான மீட்பு அவர்கிட்ட தான் இருக்குது என்று அவர் திருவடியை பற்றணும். ஒன்று. ரெண்டாவது பாருங்க பார்ப்போம். நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை, வேற ஒன்றும் கிடையாது. இது எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதம் நிகழும். அங்கே அற்புதம் நிகழும். சொன்ன இல்லையா, அப்போ ஒரு சகோதரர் சொன்ன இல்லையா, அம்மா பார்த்து உட்காந்தாங்க. அம்மா, உங்கள் பிள்ளைகிட்ட பரிந்து பேசுங்க தாயே,
நான் ஒரு பெண் என்னை மலடின்னு எல்லாரும் கொச்சப்படுத்துகிறாங்க. கபில் தூதருடைய வார்த்தை, எலிசபெத்தம்மா மலடி என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஆண்டவரால் முடியாத எதுவுமே கிடையாது. என்ன டாக்டர் மருத்துவம்? அதுக்கு மருத்துவம் நான் இழிவாக சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய அற்புதத்துக்கு அது ஒரு தடை கிடையாது. அதை இந்த மருத்துவத்தால் கடவுளுடைய கொடை நிறுத்த முடியாது. அந்த மருத்துவம் நான் இழிவுபடுத்தணும்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது மிகப்பெரிய தவறு. அப்படி சொல்ல வரல. நான் ஆண்டவருடைய கொடைக்கு தடையாக அந்த மருத்துவம் இருக்க முடியாது. புரியுதுங்களா? இருக்க முடியாது. அதான் நான் இப்போ ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கூடாது. சொல்ல பாருங்க பார்ப்போம். கடவுளுடைய கட்டளை தான், அவருடைய மகனை நம்பணும், ஆண்டவரை அன்பு செய்யணும், நேசிக்க விசுவசிக்கணும், மக்களை விசுவசிக்கணும். இதுதான் கட்டளை. இதை எவன் ஒருவன் செய்கிறானோ அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் அனைத்தும் அங்கே இருக்கும். சிந்திச்சு பார்க்கணும். நாம எப்படி இருக்கிறோம்? பிறந்திருக்கிற இயேசுப்பாலை மெஸ்ஸியா நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை 10ஓட 11 போவோம், பூசைக்கு போயிட்டு வரோம், பார்ப்போம் என்று நாம் சிந்திச்சு பார்க்கலாம். உள்ளூர எவன் ஒருவன் ஆண்டவரை ஏற்று விசுவசிக்கிறானோ அவன் நிச்சயமாக அவனுடைய திருக்கரத்தால் ஆசிரியப்பெறுவது உறுதி. இன்னைக்கு திருப்பாடல பாருங்க. இன்னைக்கு அவனுடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆணையிட்டு ஒருத்தர் நான் அறிவிக்கிறேன், நீர் என் மகன். நான் நம்ம இருந்த இந்த பகுதி எப்போ வரும்னா, யூத அரசர்கள் அரசராக பதவியேற்கும் பொழுது தலைமை குரு இந்த பகுதி வாசிப்பார். ஆண்டவர் ஆணையிட்டு ஒருத்தர் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீர் என் மகன், அரசனே நீ கடவுளுடைய பிள்ளை, இன்றைக்கு நான் அவனை ஈண்டெடுக்கிறேன். இந்த வார்த்தை ஏசப்பா ஞானஸ்தானத்தில் வரும். அப்பொழுது இயேசு இந்த உலகின் அரசராக அறிவிக்கப்படுகிறார் தந்தையாலே. சரி, அது வேறு டாபிக், அது உள்ளே போன வெளியே வந்துடுவோம். நீர் விரும்புகிறவற்றை என்னிடம் கேளும், பிற நாடுகளை நமக்கு சொந்தமாக்குவேன், பூ உலக கடை எல்லை வரையும் உரிமையாக்குவேன். அவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். எவன் ஒருவன் ஆண்டவரை நம்பி விசுவசித்து எல்லா மக்களையும் அன்பு கொண்டு வாழும் உள்ளத்தை வச்சிருக்கிறானோ அவங்களோட ஆசீர்வாதம் இது. அவங்களோட ஆசீர்வாதம். இன்னொரு பாருங்க பார்ப்போம். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள், பூவுலகை ஆள்வோர் எச்சரிக்கையாக இருங்கள், அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், இறை அச்சம் கொண்டு வாழுங்கள். என்றால் ஆண்டவர் நம்மை ஆளுகின்ற அரசர். அந்த விசுவாசம் இருக்கும், நம்ம மனசில் இருக்கணும். பாருங்க பார்ப்போம். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். எவன் ஒருவன் ஆண்டவருக்கு பயந்து கடவுள் காட்டிய வழியில் நடந்து மெஸ்ஸியாவை விசுவசித்து அன்பு கொண்ட உள்ளத்தை எவன் வச்சிருக்கிறானோ அந்த இடத்துல ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் நிரம்ப இருக்கும். சிந்திப்போம், நாம எப்படி வாழறோம்? நமக்கு ஆண்டவருடைய அருள் ஆசை நிறைவா வேணுமா? மெஸ்ஸியாவை விசுவசிப்போம், அன்பு கொண்ட உள்ளத்தோடு இருக்கும். இப்போ குடும்பத்தில் சமாதானமா இல்லை, அவன் மனைவி மக்களை, அவனை பெற்றோரை அன்பு செய்து வாழ. நீ ஒன்றும் உலகத்தையே அப்படி திருத்த வேண்டாம். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை நமக்கு திருச்சபை சொல்லுகிறது. குடும்பத்தை முதல்ல அன்பு செய்ய நேசிப்போமே. ஒருத்தரும் தன் வீட்டை நேசிச்சா போதும், அடுத்த வீடா இப்படியே பாருங்க. அப்போ இந்த உலகமே மாறுமையா? இன்றைக்கு தாய் திருச்சி நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை தான், கடவுள் கொடுத்த கட்டளை ஒன்றே ஒன்றுதான். என்னது? நீங்கள் மெஸ்ஸியாவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய மகன் விசுவசித்து வாழுங்க ஒன்று. இரண்டாவது, மற்ற எல்லோரையும் அன்பு செய்து வாழுங்கள். இப்படி ஒருவன் எவன் வாழ்கிறானோ அவனே ஆண்டவருடைய ஆசிரியம் அருளையும் பெற்றவன். சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானம் இதுதான். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நேசிப்போம், நம்ம நேசிப்போம், பிறர் நேசிப்போம், ஆக நேசிப்போம். 10 கட்டளையும் 2 கட்டளைகளில் அடங்கும். ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தனத்தான அன்பு செய்வது போல பிறர் அன்பு செய்வது. வேற என்ன சொல்லுங்க? அப்படிதான் இதை கடைபிடிப்போம். ஆண்டவர் அருளாசி நமக்கு கிடைக்கும் என்று நான் சந்திப்போம்.